Hello friends, welcome to RasaGulla Channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இல்ல ஃபங்க்ஷன்ல சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல எப்படி வீட்டில் நம்ம பிரியாணி செய்யறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்மளால கண்டிப்பா நம்ம வீட்லயும் அதே டேஸ்ட்ல செய்ய முடியும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் பன்னீரை இதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பன்னீர் எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பன்னீராக எடுத்துக்கோங்க. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் ரொம்ப முக்கியம் டிக்கா செய்கிறதுக்கு. கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு. நீங்கள் எவ்வளோ பன்னீர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் 200 கிராம் போல் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நான் பிரியாணியை குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே எண்ணெய் சேர்க்கும் போதே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதை தாளிக்கிறதுக்காக 2 ஏலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். மெயினாக இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கருகிடாமல் பார்த்துக்கணும். இந்த பிரியாணிக்கு கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ஃப்ளேவருக்காக தான். நெக்ஸ்ட் இதோட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு மெயினாக வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரியாணி வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய மிளகாய் தூள் சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் பச்சை மிளகாயை கூட சேர்த்துட்டு மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை இதையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கண்டிப்பாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்ததுமே இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதங்கின அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, குக்கரில் செய்யும் போது நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கணும். இஞ்சி பூண்டு போட்டதே கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வதக்கிக்கணும். இது வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாச்சு கண்டிப்பாக ஆகும். அதனால் பொறுமையாக ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் லைட்டாக ஆயில் மேலே வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தயிர் நீங்கள் பிரியாணியில் சேர்க்கும் போது இந்த மாதிரி தக்காளி லைட்டாக வதங்கினதும் அப்போவே தயிர் சேர்த்துடுங்க. கொஞ்சம் பேர் கடைசியில் தயிர் சேர்ப்பாங்க, அது அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபுல் சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன்.
இது வதக்கும் போதே ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். உங்கள்கிட்ட ஏதாச்சும் காய் இருந்தால் அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் சேர்த்த அப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்காக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு தவாவில் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்க பன்னீரை வறுத்து எடுக்க போகிறோம். எல்லா பன்னீரையும் சேர்த்துடலாம். நம்ம இதில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். இருந்தாலும் நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இதுலேயே மொத்தமாக லைட்டாக தண்ணி இருந்தாலும் இதுலேயே சேர்த்துடுங்க. அது வறுப்படும் போது எல்லாமே கரெக்டாகிக்கும். பார்த்திங்களா, அந்த தண்ணிலாம் போயிடுச்சு. ஒரு சைடு வெந்துருச்சுன்னு திருப்பி விட்டுக்கிறேன். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்த்தாலுமே சூப்பராக இருக்கும். நம்ம தயிர், இஞ்சி பூண்டு, காரம் எல்லாம் சேர்ந்து பக்காவாக இருக்கும் இந்த பன்னீர் டேஸ்ட்டு. நிறைய பேர் பன்னீர் பிரியாணி செய்யும்போது ப்ளைனாக அப்படியே கூட போட்டு செய்வோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த சைடு குக்கரில் தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பன்னீர் ஊற வைக்கும் போதே அரிசியும் 1.5 கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அது ஒரு 1/2 hour போல் நல்லா ஊறியிருக்கு. இந்த அரிசி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடுறேன். உங்ககிட்ட பன்னீர் இல்லைனாலும் நீங்கள் வெறும் காய்கறி வச்சும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி சேர்த்ததும் ரொம்ப போட்டு கிண்டிட வேணாம். லைட்டாக இந்த மாதிரி ஓரங்களில் மட்டும் கிளறி விட்டால் போதும். அப்போ தான் நம்ம அரிசியை உடையாமல் பார்த்துக்க முடியும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம்லேயே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போவே அரிசி பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் உப்பு மட்டும் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கல் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்த அப்புறமா கரெக்டாக வந்துடும். நம்ம பிரியாணி சாப்பிடும் போது மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் போட்டால் போதும். அதுக்கு மேலே வேணாம். ஒரு விசில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போன அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு விசிலே போதும். ஆல்ரெடி நமக்கு பாதி வெந்த அப்புறமா தான் நம்ம மூடி இருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லா அரிசியும் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல்லும் அட்டகாசமாக இருக்குது. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்றேன். சூப்பரான பன்னீர் டிக்கா பிரியாணி தயார். அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓரத்துலேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு அரிசி கூட உடையில, தண்ணியும் கரெக்டாக வச்சதுனால குழையாமல் வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.